ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த சண்டே உங்களுக்கு சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் அபீஸ் ஹாப்பினஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஒர்க்கிங் டே மார்னிங் குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlog நம்ம ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருந்த மீல் ப்ரெப் எ டே பிஃபோர் அதோட கண்டினியூவேஷன் தான். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வீடியோட லிங்க் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி வெண்டைக்காய் சாம்பாரும் பீன்ஸ் பொரியல் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஏற்கனவே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சுட்டதுனால வந்தோடனே குக்கர் வச்சுட்டேன், காய் வச்சுட்டு அது ஒரு விசில் வர்றதுக்கு வெயிட் பண்ணியிருக்க டைமில் நான் சாம்பாரையும் தாளித்து விட்டுற போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாம்பாரோட டேஸ்ட்டுன்றது நம்ம போடுற தக்காளி எந்த அளவுக்கு மசிஞ்சு வேகுது அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நான் டைம் எடுத்து பொறுமையாகவே தக்காளியை வேக வைப்பேன். இப்போது பீன்ஸ் வெந்துடுச்சு, ஒரு விசில் வந்துடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே ஸ்டவ்வில் நான் பால் கொஞ்சமாக சூடு பண்ணிக்கிறேன். இது நேற்று நம்ம வாங்கின பாலோட மிச்சம், டீ போட்டது போக மிச்சம் இருக்குது. ஜென்ரலாக டெய்லியுமே நான் காலையில் தான் உரைக்கு ஊற்றுவேன். அதை நான் மத்தியானம் தயிராக யூஸ் பண்ணிப்பேன் சாப்பிடும்போது. அப்படி நீங்கள் பண்ணும்போது அந்த தயிர் கரெக்டாக புளிச்சிருக்கும், ரொம்ப புளிச்சிருக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கடையில் அம்மா எனக்கும் ஸ்ரீக்கும் டீ கொண்டு வச்சுட்டா. ஸோ இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் இதை நான் நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ குக்கரில் பருப்பு வேக வச்சுருந்தேன், அது ஸ்டீமெல்லாம் போயிட்டு ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பருப்பு என் பாப்பாக்காக எடுத்து வச்சுக்கிறேன். அவளுக்கு இப்போ தான் 6 months ஆகிடுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சாலிட்ஸ் தரதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பருப்பில் உப்பெல்லாம் எதுவும் போடல. கொஞ்சமாக சீரகம், மஞ்சள் பொடி, அப்புறம் பெருங்காயம் தான் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கிறதுனால அவளுக்கு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கிடையில் சாம்பாருக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் அண்ட் புளி தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு விசிலுக்கு நான் குக் பண்ணிக்கிறேன். ஒரு விசில் வந்ததும் போதும், சாம்பாரில் உள்ள காயெல்லாம் நல்லா வெந்துடும். அதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே ஸ்டவ்வில் நான் பொரியலுக்கு தாளித்து விட்டுற போகிறேன். பொரியல் தாளித்து விட்றது சிம்பிளாக எப்போதும் போல் தான். ஆயில் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டுட்டு பொரியலுக்கு தேவையான மசாலா, மிளகாத்தூள் அண்ட் மஞ்சத்தூள் அது மட்டும் போட்டுட்டு நல்லா சாத்தே பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளை ஆட் பண்ணிட வேண்டியதான். இந்த சாம்பாருக்கு இந்த பொரியல் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. நான் ப்ரெக்னென்சி டைம்லேருந்தே டாக்டர் ஷர்மிகாவோட இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப வாமிட்டிங் இருக்கும், பெருசாக எதுவும் சாப்பிட முடியாது. ஸோ சாப்பிட்ற சில விஷயங்களாவது நியூட்ரிஷியஸாக இருக்கணுன்றதுக்காண்டி இந்த ஜூஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. இப்போ வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். எஸ்பெஷலி ஆஃப்டர் டெலிவரி நமக்கு இருக்கிற டயர்ட்னஸ், அந்த ஹீமோக்ளோபின் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஆக்டிவாக டே ஃபுல்லாக நைட்லாம் கண்ணு முழிச்சு பாப்பாவை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே எனர்ஜிக்கு இந்த ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஈஸியும் கூட ப்ரிப்பேர் பண்ணுறது. மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஜூஸில் நான் கொஞ்சம் பிஸ்தாவோட கவுண்ட்டை கம்மி பண்ணிவிட்டு பாதாமும் வால்நட்டும் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிப்பேன். ஃபைனலி சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, காயும் ரெடி ஆகிடுச்சு, லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. இதோட இந்த விலாக் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விலாகில் திரும்ப மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. பை.